வணக்கம். இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவில் இளைஞர்கள் போராட்டம் வெடிக்கும். அந்த போராட்டத்திற்கு நான் தலைமை தாங்க இந்தியாவிற்கு வரவிருக்கிறேன் இப்படின்னு ஒருத்தர் சமூக ஊடகத்தில் ஒரு வீடியோ போடுறாரு. பயந்து போன மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் அந்த போராட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஏன் லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து மோடிக்கு எதிராக போராட தயாராகி இருக்கிறார்கள்? அதற்கு 2 சம்பவங்கள் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. முதல் சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீட் வினாத்தாள் கசிந்தது. இந்திய வரலாற்றில் இவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் இளைஞர்களுக்கு எதிராக இதற்கு முன்னால் நடந்திருக்கிறது என்றால் இல்லவே இல்லை. அது மோடியினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. இதுவும் மோடியினுடைய சாதனை. 2வது, 3 இளைஞர்கள் தங்களுடைய சமூக ஊடகங்களின் வழியாக வெளியிட்ட சில ஆதாரங்கள் இன்றைக்கு மோடி ஆட்சிக்கே ஆப்பு வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த பையனோட பேர் வேதாந்த் ஸ்ரீவஸ்தவா. வேதாந்த் ஸ்ரீவஸ்தவா என்ன பண்ணார்? வேதாந்த் ஸ்ரீவஸ்தவா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன். தன்னுடைய பள்ளி படிப்பு இறுதித் தேர்வை எழுதியிருந்தான். ரிசல்ட் வருது. தான் நினைத்ததை விட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப குறைவான மதிப்பெண் இருக்குது. இயற்பியல் பாடத்திற்கு ரொம்ப குறைவான மதிப்பெண் வந்திருக்கு. இப்போ ரீவேல்யூஷனுக்காக இந்த வேதாந்த் ஸ்ரீவஸ்தவா ட்ரை பண்ணுறார். இப்போது அவர் ஏற்கனவே பரீட்சை எழுதினார் இல்லையா, அந்த தேர்வுத்தாள்களை அவர் கேட்குறார். அதனுடைய நகல் அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. பார்த்தவருக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி. முகப்பு பக்கம் அவர் எழுதினது தான், ஆனால் அதற்கு அடுத்திருந்த பல பக்கங்கள் அவர் எழுதியது அல்ல. அப்போ தான் எழுதாத ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நீ கரெக்ட் பண்ணி நான் எனக்கு மார்க்கு குறைத்திருக்கிற அப்படின்னா இது மாதிரி எத்தனை மாணவர்கள் மோடியினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகியிருப்பார்கள். எத்தனை பேர் தோத்திருப்பான். இப்போ இந்த வேதாந்த் ஸ்ரீவஸ்தவா என்று சொல்லக்கூடிய இளைஞன், இந்த மாணவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய 2 நண்பர்கள் நிசர்கா அதிகாரி, அதே மாதிரி சர்ஜித் சித்தார்த், இவங்க 3 பேரும் சேர்ந்து சமூக ஊடகங்களில் மோடியினுடைய ஆட்சியில் கல்வித்துறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், எனக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமையை பாருங்கள், நான் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் ரீவேல்யூஷனுக்காக நான் எழுதின அந்த தேர்வுத்தாள்களுடைய நகலை கேட்டேன், அந்த நகலில் இருக்கிறத பாருங்கள், நான் எழுதினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை அதை போடுறான். போட்டதுமே இந்தியா முழுவதும் இது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொதிநிலை வருகிறது. உடனே மோடியினுடைய ஆட்கள் வீதிக்கு வர்றாங்க. ஏன்னா ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறான் இல்லையா, அவன் எல்லாம் என்ன சொல்கிறான்னா, இவன் சோரஸினுடைய ஆட்கள், ஆமாம் இவன் தேச துரோகி, இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அவற்றையெல்லாம் மீறி இன்றைக்கு இந்திய மக்கள் இந்த 3 பிள்ளைகளுக்கு பின்னால் அணிவகுத்திருக்கிறார்கள். மோடியினுடைய ராஜினாமாவை, தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை இன்றைக்கு மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13,000 விடைத்தாள்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் சிபிஎஸ்சியில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த முறை தான் நம்ம எழுதின பேப்பர், நம்ம பிள்ளைகள் எழுதின பேப்பர்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அவங்க கணினி வழியாக கரெக்ட் பண்ணுறாங்களாம். அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முதலாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இதில் தான் மிகப்பெரிய அளவிலான குளறுபடி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த முறை +2 எழுதின பிள்ளைங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு நல்லா எழுதியிருப்பாங்க, ஆனால் மார்க்கு குறைவாக இருந்திருக்கு. அப்போது ஏராளமான இடங்களில் இந்த பிரச்சனைகள் மாணவ செல்வங்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது இந்த விஷயத்தில் உறுதியாகி இருக்கிறது. இப்போ அடுத்தது நான் முதல்ல சொன்ன நீட்டில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடும் வெளியே வந்திருக்காது. அது யாரால் வெளிவந்தது? சசிகாந்த் சுதார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாத்தியார். இவர் மகாராஷ்டிராவில் லாத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல கெமிஸ்ட்ரி வாத்தியாராக வேலை செய்யக்கூடிய நபர். இவர் ஒரு 60 பேஜ் பிடிஎஃப் ஃபைல் இவருக்கு கிடைக்குது. அதாவது நீட் வினாத்தாளினுடைய பிடிஎஃப் ஃபைல், கசிந்த ஃபைல். அதை பார்க்குறாரு. பார்க்கும்போது 140 கொஸ்டின், நீட் பரீட்சைக்கு அதே 140 கொஸ்டின் இதில் ஏற்கனவே இந்த நகலில் வெளியாகியிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எக்ஸாக்டாக கரெக்டாக எடுக்கிறார். எப்படின்னா 45 கெமிஸ்ட்ரி கொஸ்டின், 90 பயாலஜி கொஸ்டின், இது அப்படியே ஒத்து போகுது. இதை எடுத்துட்டு அவர் நுணுக்கமாக எங்கே அணுகணுமோ அங்கே அணுகிறார். சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவருக்கு முன்னாடி சரணடையுது. ஆமாம்,
தப்பு தான், மிகப்பெரிய அளவிலான தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. எத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளோ மன அழுத்தத்தோடு எழுதிய பிள்ளைகள் இனி திரும்ப எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மோடி சாக்லேட் கொடுத்து கொண்டிருக்கிறார். மோடி வழக்கம் போல தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நான் கேட்குறேங்க, மோடி செய்திருப்பதில் ஒரு 5% தவறுகளை உலகத்தில் எந்த பிரதமரோ அல்லது எந்த அதிபரோ ஒரு நாட்டில் செய்திருந்தால் இந்த நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருப்பார்கள், பதவி ராஜினாமா செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் மோடி இன்னமும் சிரித்து கொண்டே மக்களிடம் வடை சுட்டு கொண்டே இருக்கிறார். அதான் நமக்கு ஒன்றுமே புரியல இல்லையா? இப்போ அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன்று வருது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மோடிக்கும் அமித்ஷாவிற்கும். பாதிக்கப்பட்ட வேதாந்த் ஸ்ரீவத்சவா என்று சொல்லக்கூடிய அந்த மாணவன் ஒரு இந்து. உங்களுடைய முறைகேட்டை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சசிகாந்த் சுதார் அவர் ஒரு இந்து. சரியா? இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். ஆனால் நம்ம இதில் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போது இந்த பிள்ளைகள் சமூக ஊடகங்களின் வழியாக தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியே ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திட்டாங்க. இந்த சசிகாந்த் சுதார் அவரும் இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஆதாரங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார். இப்போ இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். நம்மளாம் அச்சத்தோடு தான் இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஏன்னா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலுக்கு எதிராக, அவர்களுடைய அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து உண்மைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வரக்கூடியவர்களெல்லாம் அச்சத்துடனே வாழ வேண்டிய சூழல் கடந்த 12 வருடங்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கௌரி லங்கேஷ் இல்லையா, அதே மாதிரி தபோல்கர், பன்சாரே, ஸ்டான்சாமி, ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. ஒரு பெரிய பட்டியலையே நம்ம போடலாம். மோடிக்கு எதிராகவும் மோடியினுடைய ஆட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசினார்கள், எழுதினார்கள். அதே போன்று அவர்கள் செயலாற்றி கொண்டிருந்தார்கள், களத்தில் போராடினார்கள் என்பதற்காக அவர்கள் இறுதியில் என்னவானார்கள் என்பதை அச்சத்தோடு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது இதையெல்லாம் இன்றைக்கு வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள், இந்த வாத்தியார், இவர்களுடைய உயிருக்கும் தெரியல என்ன நடக்கும்னு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.